ஹாய் ஆல் வெல்கம் டு ஷூயாட்ஸ். ஸோ ஒரு ஷார்ட் லீவ் அதாவது தீபாவளி லீவுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு திருப்பி வரோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நான் உங்களுக்கு டபுள் லேயர் இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுங்கிறத காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்விசிபிள் செயின் மேக்கிங் ஜுவல்லரி மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் தான் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னால் பிரேஸ்லெட் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி டபுள் லேயர் செயின் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கியர் வயர் எடுத்துக்கிட்டேன், சிசர், கட்டர், இது வந்து கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கியர் லாக் எடுத்திருக்கேன், 2 பெண்டன்ட் எடுத்திருக்கேன், அண்ட் ஃபைனலாக ஹூக் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். ஸோ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டபுள் லேயர் அப்படிங்கிறப்போ நம்ம இதில் 2 லேயர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ யூஸ்வலாக எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த பெண்டான இடத்துல நம்ம கட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது வேஸ்ட். ஸோ உங்கள் கழுத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாங்காக, செகண்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஒன் உங்கள் கழுத்தில் வச்சு நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்பயும் கழுத்தில் வச்சு அளந்து பார்க்குறேன், எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் லேயர் இவ்வளோ எடுத்திருக்கேன். செகண்ட் லேயர் நான் இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் லேயர் நான் இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். இதிலேயே நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ செகண்ட் லேயர் நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் லேயர். ஓகேவா? இந்த மாதிரி 2 லேயர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயராக தான் நம்ம செய்ய போகிறோம். செஞ்சுட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வெளியில் இருக்கிற லேயரை தான் செய்ய போகிறேன். ஸோ வெளியில் இருக்கிற லேயருக்கு நான் இந்த 2 பெண்டன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த 2 பெண்டன்ட் போட்டுட்டு லாக் பண்ணிடுறேன். ஸோ சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த 2 பெண்டன்ட்டை போட்டுடலாம். ஸோ நான் சென்டரில் இருக்கிற மாதிரி இப்படி 2 லேயர் போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் ஆக்கிட்டு 2 பக்கமும் நான் கோல்டு பீட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு நான் 2 பக்கமும் ஒரு 3 கோல்டு பீட்ஸ் ஆட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா? ஸோ டிசைன் கம்ப்ளீட்டாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நான் இந்த வீடியோவில் மெயின் மோட்டிவ் வேணால் 2 லேயர்ஸ் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ். ஸோ நீங்கள் டிசைன் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே? இப்போ நான் என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருக்கிற பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2 பக்கமும் 3 கோல்டு பீட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 3 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் கியர் லாக் போட்டு லாக் பண்ண போகிறேன். ஸோ 2 பக்கமும் நான் ஒரு கியர் லாக் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இத்தனை கிளாஸஸில் உங்களுக்கு கியர் லாக் எப்படி போடணும், எப்படி லாக் பண்ணணும், கியர் வயர் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல நீங்கள் இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். உங்கள் ஒர்க்ஸையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணால் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் கியர் லாக் போட்டுட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த லாக் பண்ணிட்டேன். இந்த டிசைன் வந்து நகராது. ஓகேவா? ஸோ லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இது சென்டரில் இருக்காங்கிறத பார்த்துட்டு லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது சென்டரில் இருக்குது. ஓகே? ஸோ இதை நான் இப்போ லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணுறதுக்கு கட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் கட்டரை வச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் லாக் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய டிசைன். ஓகேவா? தெரியுதா என்னோடய டிசைன்? இதுதான் என்னோடய டிசைன். தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டிசைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? இப்போ செகண்ட் லேயரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறுமனே பீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஆட் பண்ண போகிறேன் என்னோட செகண்ட் லேயர். ஸோ இந்த செகண்ட் லேயரில் வெறுமனே கோல்டன் பீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு 5 பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 பீட்ஸ். ஸோ இந்த செகண்ட் லேயர் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லேயரை விட கொஞ்சம் குட்டியாக வச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். இல்லைனா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும், உங்களுக்கு லேயர்ஸ் தெரியாது. ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு 5 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 5 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு 2 பக்கம் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ 2 பக்கமும் கியர் லாக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கியர் லாக் நீங்கள் கையில் போடுறத விட இந்த மாதிரி இதை கீழே வச்சுட்டு கியர் வயரை போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உள்ள போயிடும். ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுட்டு மேக் ஷூர் சென்டரில் இருக்குது, இந்த 2 இப்படி வச்சுட்டு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சென்டரில் இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை பிடிச்சி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாக்கிங்லாம் உங்களுக்கு நேரம் கிளியராக இருக்கும், எப்படி லாக் பண்ணுவோம் என்ன ஏது எல்லாமே. ஸோ கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு லாக் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இருக்கும் நகரம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் என்னோடய டிசைன் இருக்க போகுது. ஸோ இப்போ செகண்ட் லேயரை எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே நமக்கு கியர் லாக் தான் வேணும். ஓகேவா? ஸோ நான் இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு 2 பக்கமும் இந்த எண்டு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த 2க்குள்ளேயும் நான் இப்போ கியர் லாக் தான் வந்து விடணும். ஓகேவா?
ஸோ இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் இந்த கியர் லாக்கில் விடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான். ஸோ கையில் போடாமல் அது இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி விடுங்க. ஓகே, இப்படி விட்டோன்னே கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் போதும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த கியர் லாக்கை லாக் பண்ணிடலாம். இந்த கியர் லாக்கை லாக் பண்ணிடலாம். சேம் இந்த சைடுமே இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஒரு கியர் லாக்கை கீழே வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த கியர் லாக்குள்ளே நீங்கள் இப்படி விட்டுட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்கு ரெண்டுமே ஒரே சைடில் ஒரே இடத்துல நீங்கள் அது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இதை லாக் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டபுள் லேயர் செயின் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக இப்போது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம ஃபைனல் இது போடணும். ஓகேவா? இவ்வளோ நாள் ஒரு இதை மட்டும் வச்சுருந்தோம். ஸோ இந்த வாட்டி ரெண்டையுமே சேர்த்து ஒரு கியர் லாக் திருப்பியும் விட்டுட்டு, இதாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு, பட் நீங்கள் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கீழே வச்சு போடுறது ஒன் ஆஃப் த ட்ரிக். ஸோ இப்போது இதை நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய ஹூக்குள்ளே சேம் ப்ரொசீஜர் தான், பட் ரெண்டாக விடுவீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்குள்ளே விட்டுட்டு ஸோ இப்போ தான் வருது டிஃபிகல்ட் டாஸ்க். ஆல்ரெடி இதுக்குள்ளே 2 வயர், இப்போ இந்த 2 வயரை திருப்பி அகேன் நீங்கள் இதுக்குள்ளே விட்டுரும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி போய்க்கும். ஓகேவா? போனதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கணும். ப்ரொசீஜர் சேம் தான். ஓகேவா? வயர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல 2 இருக்கும், மற்றபடி ப்ரொசீஜர்ஸ் அதை சேம். ஸோ இந்த சைடும் இதே மாதிரி விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறதுல நான் இன்றைக்கும் மறந்துட்டேன் உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் வச்சு எப்படி செய்யணும்னு காட்டுறது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் செயின் வந்து நான் உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் வச்சு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் போச்சு. ஸோ ரெண்டுமே போகிறது தான் நான் ஈக்குவலாக கட் பண்ண சொன்னேன். இதெல்லாம் ரெண்டுமே விடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் அதனால தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். லைக் எவ்வளோ அட்டம்ஸ் கழிச்சு உள்ளே போய் நீங்கள் வந்து நல்லா ட்ரெயினாக இருந்தாலுமே இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இம்பாசிபிள். அந்த குட்டி ஹோல்குள்ளே இந்த கியர் வயரை விடுறது. ஸோ நீங்கள் நல்லா திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது பாசிபிள் கிடையாமல் இல்லை, கண்டிப்பாக போகும். ஏன்னா நமக்கு இன்னொரு சைட் போச்சு. ஸோ இந்த இடத்துல லைட்டாக இரெகுலராக இருக்குது. ஸோ அதனால தான் போக மாட்டேது. ஸோ நான் லைட்டாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ஓகே ஃபைனலி உள்ள விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 2ஆக விடுறதுல இந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட்டிங்கன்னா அழகாக செயின் ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் டபுள் லேயர் செயின் ரெடி ஆகிடுச்சு. தெரியுதா? ஸோ நம்ம இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த இடத்துல இந்த 2 கூட ஈஸியாக போயிடும். இங்கே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வேறு என்ன டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாம், ட்ரிபிள் லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.